அன்பார்ந்த நாடக கலாரசிக பெருமக்களே, தாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தமிழகத்திலேயே தலைசிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த மண்ணின் மைந்தன் இளையமேலூர் மாநகர் என்றெடுத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய ராஜ நடிகருமாகிய நமது சிவகங்கை மாவட்டத்துடைய ஸ்ரீ டி.ஜி. சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக நடிகர் சங்கத்துடைய கணக்கருமாகிய அன்பண்ணன் மலைச்சாமி குழுவினரின் ஸ்ரீ வள்ளியம்மன் நாடக விமர்சையாக நடைபெற இருப்பதால் ஆங்காங்குள்ள நாடக கலாரசிக பெருமக்கள் இருந்த மேடைக்கு முன்பாக பதிகாத்து எங்களது நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே ஆரம்பிக்கிறோம். Hello, hello. Hello. Hello, hello. Hello, hello. கல்விக்குரிய கலைவாணி கல்விக்குரிய கலைவாணி உந்த கருணை பணிக்கும் கருணை வாணி கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி Hello.
மீனாட்சி அம்மனை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வமங்களும் உண்டாகும். இளையவேலூர் வாருங்கள், ஆதிரவிலகி ஐயனா சுவாமி புகழை பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல போடுவார்.
சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இளமை தாய்மார்களுக்கும் சவுண்ட் வரக்கூடாது. எதிர்கால இளைஞர்களுக்கு வருங்கால வாய்ப்பு சிங்கங்களுக்கும் இந்த சீரும் சிறப்புடன் இந்த விழாவை சிறு சிறப்புடன் நடாத்திக் கொண்டிருக்கின்ற நமது இடையமேலூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுத்து வட்டார நாடக கலாரசிய பெருமக்களுக்கும் கலையின் மீது அபிமானம் கொண்ட கலாரசிய பெருமக்களுக்கும் இந்த நாடகத்துக்கு சிறந்த முறையில் நல்ல தெளிவாக ஒளிபரிக்க அமைத்துக் கொண்டிருக்கின்ற பார்த்துட்டு குழாயிலே பார்த்துட்டு இருந்தாலும் கேட்டுக்கிறது நல்லது இல்ல. 3 பேருமே நல்லா சிரிச்ச முகத்தோட உட்காரணும், அப்பதான் நல்லா இருக்கும். நமது முனீஸ்வரன் ஒளிபரிக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னீர் கீழே பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அனுமதி அளித்து இந்த இடையமேலூரும் நன்றாக இருக்க வேண்டும், இங்கு உள்ள மக்களும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாடக கலைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாடகத்துக்கு அனுமதி அளித்தது யாரா தேடியது? காவல்துறை ஐயா. ஆமா, தமிழ்நாட்டுடைய கௌரவ பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காவல் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற முதலிடத்திலே ஸ்காட்லாந்து, 2வது இடம் தமிழ்நாட்டு காவல்துறை. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையைச் சேர்ந்த அன்புள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊட்டுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பு யாரா? விவசாயி. விவசாயி. விவசாயி இல்லாத உலகமே கிடையாது. ஒரு அரசாங்க அதிகாரி 1ஆம் தேதி அந்த ஏடிஎம் கார்டு எடுத்து 1ஆம் தேதி சடச்சடந்து 500 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா யார் காரணம்? யாரு? விவசாயிங்க. அதே மாதிரி இந்த நாடக கலைஞர்கள் காலையில இடையமேலூர்ல இருந்து காசை வாங்கிட்டு போய் எங்க மனைவி மக்களோட சந்தோஷமா சாப்பிடுறோம்னா யார் காரணம்? விவசாயிங்க. நீங்க எல்லாம் சேத்துல கால வச்சாங்க, நாங்க போய் காலையில சோத்துல கைய வைக்க முடியும். ஆமா, இல்லாத குழம்புல சுட சுட வைக்க வேண்டியது. மாபெரும் விவசாய பெருமணி மக்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர அவங்களுக்குமா எல்லாம் வயசுல துடிப்பா இருக்கணும்டா. அதுபடி துடிப்பா இருந்தாச்சா நம்மள அடுத்த வருஷம் போடுவாங்க. குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை வர அவங்களுக்குமா அவனே எதையுமே ஒரு பொசிஷனா சொல்லணுமா இல்லையா? டிஃபரன்ஸ் கிடைக்கணும், வித்தியாசம் இருந்தாச்சே நல்லா இருக்கும். இந்த நாடகத்திற்கு இந்த மேடையில் நடித்தாலும் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு எங்களுக்கு ஊடகம் மூலமாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் மாயகுளம் மாதவன் யூடியூப்பை சேர்ந்த ஆமா நம்பிராசன் அவர் இன்னைக்கு நம்பிராசன் போடுறாரு. மாயகுளம் மாதவன் அவர்களுக்கும் உங்கள் ஒரு கிராமத்து மேடை அன்பு தம்பி யூடியூப்பை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் வந்திருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நாடக அமைப்பாளர் மலைசாமி அண்ணன் குழுவினர் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தில் வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்து. அது என்ன முக்கியமான வேலை? அன்னை கல்யாணி என்ன நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும்? எப்படி வீட்டை விட்டு புறத்து வரலையே தண்ணி போட்டு வர்றதா? நாடகத்தை அள்ளி வச்சு மூடிடுவாங்க. என்ன பார்த்தா அன்பு அண்ணன் இந்த காலம் நீட்டி உட்கார்ந்து சாமியை கும்பிட்டு அப்படி உபதி எடுத்து பூசி அப்படி அம்மனை கும்பிட்டு சிரிச்ச முகத்தோட அப்படி சரி கொண்டாட்டியை கூப்பிட்டு புடிச்சேன் கேட்கணும். யாரும் உள்ளாட்டிய எடுத்து விட்டு கொண்டாட்டியவா பிஞ்சு போயிடும். அவங்க கொண்டாட்டிய கூப்பிட்டு எப்படி கேட்கணும்? அப்படி ஏமா நம்ம இடைமுள்ள நாடகமா? என்ன நாடகம்? வள்ளி திருமணமா? யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு நார்மரு, யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்டு, யாரு கஞ்சா கஞ்சா புடிச்சிட்டு ஒரு வராங்க இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றான்னு அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டு விட்டு பரப்பிட்டு வர தாய்மார்கள் தான் ஒரு கையில பாய் ஒரு கையில தலகாணி தண்ணி பாட்டல்ல தண்ணி வேற வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூட்டு வர்றது. நாக்குட்டி எதுக்கு? நாக்குட்டி நம்ம நாடகம் பார்க்க வருது இந்த மாவுண்ண மண்டைய வலிக்கிறதா திங்கிறது திண்டுட்டு அங்க பாட்டல் தண்ணியை வச்சு அடிச்சுட்டு கொண்டாட்டிட்ட கேட்கறது ஏண்டி இருளாயி சங்காயி சங்காயா அம்மா நம்ம இடையமுள்ள மேலூர்ல நாடகமா நடக்கு வண்டி ரிவேஸ்ல ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு டான்ஸ்கார பிள்ளை அது யாரியா சூப்பர் பிள்ளை பிரித்திகா ஆத்தாடி சென்னையில இருந்து குட்டி வந்திருக்க அரேபியன் குதிரை மாதிரி நல்லா இருக்கு. சவாரி நல்லா ஏறலாம். நீங்க குடிச்சுக்கோங்க நான் ஏறிக்கிறேன். பிரித்திகா இந்த பிள்ளை டான்ஸ்கார பிள்ளை வர தொட்டிக்கு இளவட்டங்களுக்கு எல்லாம் கையை பிடிக்கி இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா இந்த கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏங்க கையை அதுக்குள்ள போகுது. அங்க கீழ்த்தி டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த கால் ரெண்டையும் மடக்கே வச்சுக்க முடியாது. இந்த கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு 2:30 மணிக்கு மேல டேடியல் என்ன பார்த்தா தாய்மார்களுக்கு மடியில உள்ள பிள்ளை அரை தூக்கத்துல தலையாடி மாதிரியே தெரியும். அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருண்டு தூங்குறதுக்கிட்டே சில பேர் வருவாங்க. சில ஊர்ல பப்புன்கார மேடைக்கு வந்தோட முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது இல்ல. அவங்க வீட்டுல 50 களவாத்து போனவன பார்த்த மாதிரி எப்படி எதிரிய பார்த்த மாதிரி முழிய முறைச்சுக்கிட்டு
அந்த அக்கா சிரிக்குது, என்ன முகம் ஓத்தி முகமா இருக்கு. இப்படி முறைச்சு பாக்குறதுக்கு அப்படியே சில பேர் வருவாங்க. சில ஊர்ல நாடா ஆரம்பிச்சோட தண்ணியை போட்டு கருத்துல இருக்கிறதுக்காக வருவாங்க. நம்ம ஊர் அப்படி கிடையாது. அன்னை மலைச்சாமி அண்ணே நான் என்ட்ரன்ஸ் ஆகலையே சொல்லிட்டாரு. நாடகத்தை ரசிக்கக்கூடிய கிராமம், நாடக நடிகர்கள் வாழக்கூடிய ஏரியா, அருமையா ரசிப்பாங்க. யாருமே வரமாட்டாங்க. வந்த உடனே தெரிஞ்சு போச்சு. அப்படியே விருப்பப்பட்டு வந்தா முனீஸ்வரை மைக் செட் ஆபரேட்டர் மட்டும் உள்ள வருவார். எதுக்கு? இந்த டான்ஸ்கார பிள்ளை கூட்டி வந்திருக்காங்கல்ல, 96 வயசுல சட்டை ஓடாத கிளவியை கூட்டி வந்திருக்காங்க. கிளவியை நாங்களே வரமாட்டோம். நானே வரமாட்டேன். இந்த ஒரு உள்ள போன உடனே அந்த பிள்ளை ஆர்வ கோளாறுல அப்பதான் பிறக்கும். மேக்கப் வெட்டிய திறந்த உடனே இவர் கேட்பாரு, மேடம் நீங்க தான் டான்ஸா? அதுக்கு அந்த அம்மா என்ன பின்னாடி டிங்கு தெரியுது. டிங்குல குன்றி புழு குழஞ்சிச்சா. இந்த பிள்ளை நெளிச்ச உடனே இவரு குச்சி இருக்காது. வருஷம் நல்லா செஞ்சீங்கன்னா இடையமேலூர்ல ஒன்னே தேமா போடுவோம். எதுலையா? நாடகத்துல. எதுல விட்டு? வாயில விட்டு. கேட்டுட்டு வருவாரா? பக்கத்துல உட்காந்து அந்த பிள்ளைகிட்ட போய் நல்லா இருக்கீங்களா, நான் இட்லி சாப்பிடுறீங்களா, சிக்கன் ரைஸ் சாப்பிடலையான்னு பக்கத்துல உட்காந்து பவுடர் எல்லாம் அடிச்சுட்டு அந்த பிள்ளை செல் நம்பரை வாங்குறதுக்கு பக்கத்துல உட்காந்து அந்த பிள்ளை அவசரத்துல 9 நம்பரை கொடுத்துருச்சு. ஐயோ நம்பர் அத போய் அடிச்சிருக்காரு. மைசெட் ஆபரேட்டர் 9 நம்பருக்கு மட்டும் தான் செல்போன் போகும். ராங் நம்பர் வந்திருக்கு. இதுக்குன்னு சில பேர் வருவாங்க. இதெல்லாம் ஆம்பளை ஆளுங்க செய்வாங்க. என்ன பார்த்தா அன்பு தாய்மார்கள் எல்லாம் இப்ப பாரு தும்பப்பூவா சிரிக்கீங்க. இன்னும் பாரு 2 மணிக்கு மேல டேனியல் அப்படியே வாழைப்பூவா தொங்கி இது முகம் ஒவ்வொரு வாயிலையும் 5 ஒம்பளையா சேர்ந்துடும். ஊர்காட்டு பொருணிய பூரா இங்கே அடிக்கிறது. எப்படி? அப்பா இந்த நாடகம் ஒண்ணுனே. இன்னும் ஒரு வேலை இருக்குல்ல, ஊராட்சி மன்ற தலைவர் தான் கோச்சுக்கிறாரு. இந்த 100 நாள் வேலை இத குடுத்துட்டான் கெடுத்தது. சாக போற கிழவனுக்கு அட்டையை போட்டு கொடுத்துட்டாங்க. ஆமா, 100 நாள் வேலை எதுக்கு கொடுக்குறாங்க? கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இந்த வேலையை பார்த்து இந்த சம்பளத்தை வாங்கி பொழைக்கட்டும். 100 நாள் வேலை. இந்த 100 நாள் வேலை பார்க்க போற பெண்கள் எப்படி போகணும்? பழைய சேலையை தானே உடுத்திட்டு போகணும். இவர் ஊராட்சி மன்ற தலைவர் மேலூர் போயிடுவார். இவர் பஞ்சாயத்து கிளார்க்கு பணங்குட்டியில தலைக்கு வச்சு இவர் நோட்டை தலைக்கு வச்சு படுத்துருவார். இவர் பொம்பளை ஆளுங்க வேலைக்கு போற சைஸ். அதே அப்பா என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வேலைக்கு போன மாதிரி பூடன் சேலை, 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, சிந்தால் பவுடர், வேலை பார்க்க போற முந்தைக்கு சிந்தால் பவுடர் இருக்குங்க. கம்ம கம்மட்டு மணக்கட்டுமா. தூக்கி சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்துட்டு போய் வேலை எப்படி வேலை? புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது. 3 செத்து போச்சு. இந்த 100 நாள் வேலைக்கு போயிட்டு வர்றாரு. இதுல ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து கிளார்கிட்ட கேட்பாரு, ஹலோ சார் யார் பேசுறது? ஆமா, இடைமேலூர் பஞ்சாயத்து கிளார்க்கா? ஆமா. நம்ம ஊர்ல வேலை எப்படி நடக்குது? அதே 85 அடி தோண்டிட்டோம். மைத்த புடிக்கிட்ட 85 அடி. நீ தான் குறைஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிய. அப்ப வேலை மட்டும்தான் நடக்கும். அது மாதிரி இருந்துடாம நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா உங்களுடைய கண்ணோட்டம்லாம் எங்க இருக்கணும்? எங்க மேல இருக்கணும். ஏன்னா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயனை தரும் சொல்லிருக்காங்க. இதை சொல்லிட்டு ஒரு கோமாளி பப்புன் வந்து 4 கவிச்சியை பேசிட்டு போறவே பப்புன் கிடையாது. 4 அசிங்கத்தை பேசிட்டு போனாப்புல இடை மேல உள்ள எனக்கு செலவைக்க போறதில்லை. 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு நடிகனுக்கு முகம் பார்க்க கண்ணாடி யாருன்னு ரசிகர்கள். நீங்க நன்றி நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு விசில் அடிச்சு தண்ணி போட்டு ஆடிட்டு வைங்க. நாங்க அவளை 100 நாள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். உண்மையிலே தாய்மார்கள் கூட்டம் நல்லா இருக்குங்க. நீங்க முழிச்சிருந்து பார்த்தா நாங்க ஆர்வமா தொழில் பண்ணுவோம். ஒண்ணும் இல்ல, நீங்க தூங்கினாலும் சரி, வீட்டுக்கு எந்திரிச்சு போனாலும் சரி, மேக்கப் போட்டு வெளியில வந்துட்டேன். 45,000 ஜோலி முடிச்சு. காலையில பொண்டாட்டி தச்சு குழு காசு கட்டி ஆகணும். ஒண்ணும் செய்ய முடியாது, செத்து போச்சு. அப்ப எங்களை வேலை வாங்குறது யாருக்கு இருக்கு? உங்களை வச்சுதான். நாங்கள் நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு ஏன் சொல்ல வரேன்னு, 2025 இன்டர்நெட் காலம், இமெயில் உள்ளங்கையில் அடக்கிட்டேன், செல்லுல போய் உலகத்தை அடக்கிட்டேன். இதுல இந்த செல்லுல என்னென்ன இருக்கு நடக்கு தெரியுமா? நீங்க இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு வீட்டுல போய் இந்த லூப் டிப்ல யூடியூப் சாரி ப்ரோ, பேஸ்புக், வீடியோ கால், இன்ஸ்டாகிராம், ப்ரொஃபைல், கேலரி என்னென்னமோ கொண்டு வந்துட்டேன். பூரா செல்ல வச்சுக்கிட்டு ப்ரோ ப்ரீபர் கேம் ப்ரோ பூரா மொட்டை குட்டி படம் பார்த்துட்டு
அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை இன்னைக்கு இடைமேலூர்ல உட்கார்ந்து செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னார் பிரதமர் இன்னார் ஜனாதிபதி நம்ம போய் நேர பட்டம் சொல்றதுக்கு போக முடியாது, செல்லுல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற காலத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்களா? காரணம் அன்னைக்கு பழையூர் வட்டி ராமையாவை பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தோப்பூர் கோயிந்தனை பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. காளையார் கோயில் முத்துராமனை பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அம்பலத்தடி ராமையாவை பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சுயகவி சொக்கலிங்கத்தை பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பொன்னமராவதி ஆறுமுகப்பா பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அம்பலத்தடி ராமையாவை பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எம்ஆர் கிருஷ்ணனை பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அசோகனை பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரவிகாந்தன் பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இளையராஜா அண்ணனை பார்த்தையே, இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என் பெயரும் பப்புனா நடிச்சாலும் உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரநாத சுவாமிகளின் நாடக கலைதான். இன்றும் அழியாது, என்றும் அழியாது, என்றென்றைக்கும் அழியாது என்று சொல்லிக்கொண்டு, ஆமா இந்த பெரியப்பா நீங்க எல்லாம் முன்னாடி உட்கார்ந்தா நல்லா இருப்பீங்க, பின்னாடி உட்கார்ந்தீங்க. நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசம் இது பழமை குறித்த காலம். தண்ணி குடத்தை கொண்டுட்டு ஊத்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. 10 கிலோமீட்டர் போய் தலையில 3 மானை, இடுப்புல 3 மானை, அந்த சிகப்பு சட்டை போட்டு உட்காந்துக்குவாரு எங்க அம்மா. அப்படி காப்பாத்துச்சு பிள்ளைகளை. எப்படி தெரியுமா? அப்படி கக்கத்துல 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 அந்த காலம். ஆனா இங்க உள்ள பிள்ளைய வீடு வீட்டுக்கு 5000 ரூபாய்க்கு ஒரு டயர் வச்சு தயார் பண்ணிடுவோம். ஆமா, ரொம்ப வீட்டு மேல இருக்கு குடம் வைக்கிறது மலையமா அவுட் அவுட்டா இருக்குல்ல, 5 குடம் எடுத்து வர்றது. நைட்டியை போட்டுக்கிட்டு உடம்பு நோகாம தண்ணிக்கு போற சைஸ். அந்த வண்டியை எப்படி தள்ளுவாங்க தெரியுமா? சொன்னேன். நல்லா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பெத்த தாய் நம்மளை எப்படி காப்பாத்துறாங்க தெரியுமா? வீட்டுக்கு முன்னாடி பைப் இல்லைங்க, 10 கிலோமீட்டர் போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்து உல வச்சு சோறாக்கி நம்மளை காப்பாத்துனாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடியே பைப்பு. அன்னைக்கு 10 கிலோமீட்டர் ஊத்து தண்ணி தலையில எடுத்துட்டு வந்ததுனால
இடையமேலூர்ல என்ன நடந்துச்சு? 5 பிள்ளை பத்தாலும் சுகப்பிரசவம். நீங்க என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தீங்களோ உங்களை ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போனோம்னா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளி ஏற்றேன். பெட்டில் படுக்க போட்டு மயக்க ஊசியை போட்டு இந்த பலூனை அறுக்கிறதுக்கு 1 வாரம் பெட்டிலே தங்க வச்சிருக்கான். டாக்டர் அருவாளோட நிக்கிறார். எதுக்கு? இந்த இது அறுக்கிட்டா புருட்டுன்னு ஒரு அருவை. பிள்ளைய எடுத்தா எத்தனை கிலோ? 800 கிலோ, 1 கிலோ, 1000 கிலோ, இவ்வளவுதான் இருக்கு. அன்னைக்கு 4 கிலோ 5 கிலோ உடம்புல எக்ஸசைஸ். அந்த ஆத்தா உட்காந்துருக்கு வாரு, அந்த வாயை பொத்திக்கிட்டு. இன்னும் இந்த வயசுக்குள்ள நீங்க வாழ முடியுமா? 4 மணிக்கு எந்திரிக்கீங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை கழுவிட்டு முத்தத்துல மாட்டுச்சாடி தொளிச்சு மாக்கோளத்தை போட்டு புருஷன் எங்க மேலூருக்கு வியாபாரத்துக்கு போறாரா அப்படியே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து விட்டது அந்த காலம். இந்த காலத்துல எங்க 6 மணிக்கு பாக்குற சீரியல் நியூஸ் முடிஞ்ச உடனே பாண்டியன் ஸ்டோர், அடுத்து யாரு? பாரதி கண்ணம்மா, அடுத்து பாக்கியலட்சுமியை விட்டுட்டு இன்னொரு கொண்டாட்டி வச்சிருக்கா பாரு பாக்கியலட்சுமி. 12 மணி வரைக்கும் சீரியலை பார்த்துட்டு 8 மணி 9 மணிக்கு பொதுவாயோட எந்திரிக்க அந்த குடும்ப மசரா வளர்ந்து குட்டியை தூக்கிடும். யாருங்க உருப்படியா இருக்க? இன்க்ளூடிங் ஏன் கொண்டாட்டியும் சேர்த்துட்டான்னு சொல்றேன். உண்மை இப்படிதான் நடக்குது. ஒவ்வொரு பெரிய மனுஷங்களுக்கு என்ன பார்த்தா ஆத்தாவுக்கு முடி எப்படி கரம்பைய வச்சு தேய்ச்சு சீயக்காய வச்சு தேய்ச்ச முடி இங்க வந்துச்சு. இன்னைக்கு கிளினிக் பிளஸ் சாம்பு ஓட்ட முடி கக்கூஸ் கூட்டுற விளக்கமாக மாறி இதுல சிலுப்பல் வேற லெக்கின்ஸ போட்டுக்கிட்டு அது அந்த விழுந்துருது நாய் தூக்கிட்டு ஓடிடுது. யாரியா போட்ட சாம்பு, யாரியா போட்டா கிளினிக் பிளஸ்? எப்படி இருந்த உலகம்? மஞ்ச பூசி வந்தா மதுரை மீனாட்சி மாதிரி இருக்கு. இப்ப மஞ்ச பூச மாட்டேங்கிற, முகத்துல கண்முஞ்ச நோய் வந்துருச்சு. மஞ்ச கயிறு தாடி சாகிற வரைக்கும் போட்டாங்க பெண்கள், அதனால மார்பக புற்றுநோய் வரல. இன்னைக்கு மஞ்ச கயிறை தூக்கி எரிஞ்சிட்டு 5 பவன்ல தாடி செயின் போடுற மசுரா வளங்க நாய்க்கு தொங்குற மாதிரி தொங்குது. எப்படி உலகம் போயிடுச்சு? இதுல பொண்ணு வாக்க வந்துட்டா பியூட்டி பாரு மேலூருக்கு போய் அந்த பொம்பளைக்கு 3000 ரூபாய் செத்து போச்சு. ஆமா, இந்த பொண்ணை தூக்கி சேர்ல வச்சு நாடி கட்ட கட்டி அதுல முகத்துல கோழி பைய பூசி நல்லா இருக்கிற முகத்தை நாசக்காடு பண்ணி பார்க்க வந்த மாப்பிள்ள பருவ வந்த முன்னிட்டு ஓடியாரு. என்னையா என்ன உலகம்? முகத்துல எங்க பேரளவில் என்ன போட்டாங்க? ஒவ்வொரு பெண்களும் எப்படி இருந்தாங்க, அதே மாதிரி ஆண்கள் எப்படி இருந்தாங்க? சேர்ல உட்கார்ந்து இருந்த 10 துண்டு ஓட்டுக்கார எங்க அப்பா பாரு, இப்படி பாக்கணும். மீசைய பாரு, இந்த தண்டி அதே மீசைய அந்த தண்டி தான், அது இந்த தண்டி இருக்கு. காலும் கையுங்க. ஒவ்வொரு பேருக்கும் 3 கொண்டாட்டிக்கு இடம் கொடுத்துருக்கேன். அது அப்பா கம்பம் கூட கேப்ப கூட குடிச்சிட்டு அதை நொங்க பிடிச்சிட்டாங்க. 10 பிள்ளை இதே சோழியா வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழ் மேலும் ரோட்டுக்கு வந்துருச்சியா? செம்பு 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நல்ல ஒரு ஊரா ரோட்டுக்கு வந்துருச்சு. பழைய எண்ணெயை போட்ட சிக்கன் ரைஸ் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறாங்க. நல்லா கேட்டுக்கங்க தாய்மார்களே, பெற்ற தாய் தாப்பனுக்கு சொல்றேன். மதுரை அருகாமையில் உள்ள முக்குடின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல 4 வயசு சிறுவன் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு வேலம்மாள் ஆஸ்பத்திரியில ICU வார்டுல இருக்க அண்ணன் பேச்சு பூச்சி வரல. வேண்டாம், சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இந்த இதெல்லாம் வாங்கி கொடுக்கறத தவிருங்க. பாசிப்பயிறு, தொண்டைக்கல்ல எவ்வளவோ விக்குது நம்ம பிள்ளைய சாப்பிடுறது, ஊட்டச்சத்து வளர்றதுக்கு. வேண்டாம் தாயே, மருத்துவமனையில கொடுக்காதீங்க. ஒவ்வொரு பெருசுகளும் 1 படி மொச்சப்பயிரை தின்னுட்டு இடையமேலூர்ல குசுனா ஆள் இருக்க முடியாது. பீரைக்கு மாதிரி சொல்லுவாங்க. வேட்டுக்குள்ள கட்டுறது என்ன? கோமணத்து பிள்ளை. அந்த பேர் வேற. கோமணத்துக்கு பேர் தண்டு வாங்கி. தண்டு வாங்கியா? அந்த தண்டியை தாங்குதான். இன்னொன்னு லங்கவுடு. அது அப்படி லைட்டா உருவனா போதும், ரோலக்குன்னு முடியாது. அந்த மொச்சப்பயிறு கேப்ப புளியை குடிச்சிட்டு இடையமேலூர் ஊருணிக்கு ஓடுவாங்க. வெளிக்க ஓடி அடிச்சா பாக்கணும். ஊத்தாப்பம் ஜெயிச்சுக்கு பேருங்க பெருசு கதிச்ச இளவட்ட ஓடி தாண்ட முடியாது. இன்னைக்கு இவனை வெளியிருக்க சொல்லு 2 நூடுல்ஸ் மாதிரி திருக்காது. அது வரல என்றா பெத்த தாய் போயல காம்ப உள்ள விடுது. எப்படியா போயிடுச்சு உலகம்? என்ன நினைச்சு நீராத தண்ணியை குடிச்சிட்டு காலையில வாழ்ந்த 1 மணி வரைக்கும் வாழ்ந்து பச்சு சாப்பிடாங்க. மட்டை அரிசி நீராத தண்ணி, கேப்பக்கூழு, கம்மங்கூழு, கருவாட்டு குழம்பு எங்க வந்துருச்சு? அப்ப அப்ப எப்படி இருந்தாங்க? காலையில எந்திரிச்சு
நாடக இசைக்கலைஞர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. ஆறுமணி வாசிக்கும் அன்பண்ணன் திரியடகம் டி எம் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி டேனியல் அவர்களுக்கும் நமது அன்பு தம்பி அருள்மொழி அவர்களுக்கும் கிளாதிரி ராசேந்திரன் அவர்களுக்கு கைதட்டுங்க. எடுத்துக்கொண்டிருக்கும் கமுதிக்காரர்கள் அவர்களுக்கு சமக்கூட சேர்த்து சமூகராஜா அவர்களுக்கும் மாநிலத்துக்கு வைக்க முடியும். நீங்க கைதட்டுனா இந்த இசைக்கலைஞர்கள் பப்புங்காரனை ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். கைதட்டலைன்னா இவங்களுக்கெல்லாம் எதுக்கு மாலை போடுறாங்கன்னு அர்த்தம். ஆமா, கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு மலர் மாலை எரித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கிராமமாகிய நமது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் நமது ஆரூர் வட்டகை நாடு இளையமேலூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தங்கச்சி 2 பேரும் எங்கேயும் வரீங்க, போய் உட்காருங்க, எந்திரிச்சு போயிடக்கூடாது, வலுத்தால ஓட வச்சுடுவேன். இடையமேலூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் எங்களது நாடகத்தை காண வந்திருக்கின்ற சுற்றுவட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்துடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் நமது சிவகங்கை மாவட்ட தலசி சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக நடிகர் சங்கத்துடைய கணக்கர் அன்பண்ணன் மலைச்சாமி ராஜநடிகர் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாலையில கூட வந்துச்சு வாங்க. என்ன 2025 இப்ப நான் எவ்வளவு சொன்னேன், ஏற்கனவே கார்பரேஷன்ல வேலை செஞ்சிருக்காப்ல. இது ஆம்பளை மாலை. ஏப்பா மாலை இல்லைன்னு ஆம்பளை பொம்பளை மாலை எப்படி சொல்றீங்க நீங்க? எங்க ஆணுன்னா பெண் கிடையாது, மாலை பூ மாலைங்க. அது பூ மாலை தான், ஆம்பளை மாலைங்க. எப்படி ஆம்பளை மாலைன்னா இப்படி துணிச்சு கீழே தொங்கும். ஐயா பொம்பளை மாலைன்னா இப்படி மறுக்குன்னு இருக்கும். நல்ல வேலையை கண்டுபிடிச்சா நீ. இப்ப சோடாவுல இருந்து கண்டுபிடிச்சா தெரியுமா? ஆமா, அந்த காலத்துல வளையர் வெட்டியார சொன்னல, அப்ப உள்ள குண்டு சோடா கிடக்கும். ஆமா, அந்த சோடா என்ன சொல்லி உள்ள குண்டு கிடந்தா அது ஆம்பளை சோடா, குண்டு இல்லைன்னா பொம்பளை சோடா. முனீஸ்வரி மைக் செட்ல இருக்குல்ல, என்ன ஆம்பளை குழாய் பொம்பளை குழாய். அது எப்படி ஆம்பளை குழாய்னா உள்ள ஒண்ணு இருக்கு சேனந்த மாதிரி தந்துங்க இல்லமா, வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் வாழ வேண்டும் சொல்லிக் கொண்டோ என்ன கருத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய இடையமேலூர் கிராமத்தில் இருந்து அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆதினமிலகி ஐயனார் கோவில் புறவியெடுப்பு உற்சவத்தை முன்னிட்டு 2 நாடகங்கள் அனைவரும் காண வருக. இன்றைய தினம் இவரங்க வேளையில் விசுவாச வருடம் ஆவணி மாதம் சூத்துலபட்சம். சுக்லபட்சம்யா இருந்தா சுத்தமா தெரியாது. சுக்லபட்சம் நமது 13ஆம் தேதி 29/8/2025 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் தமிழகத்தையே தலைசிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமண என்னும் புராண நாடகம். ஆண்களுக்கும் பெண்களுக்கு சொல்றேன் தாய்மார்களே, இந்த கூட்டம் இந்த வள்ளீர் மனத்துடைய சிறப்பு அம்சம் என்ன? இந்த வள்ளீர் மனத்துடைய சிறப்பு அம்சம் முருகனுக்கும் வள்ளிக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல திருமணம் நடக்கும். தமிழுக்கு எடுத்துக்காட்டான இருக்கக்கூடிய நாடகம் இந்த நாடகம். ஏன்னா எல்லா நாடகம் ஹரிச்சந்திர மயான எல்லா நாடகம் மங்களமா முடிஞ்சாலும் ஒரு கல்யாணத்தோட மங்களகரமா முடியக்கூடிய நாடகம் இந்த நாடகம். அது மட்டுமல்ல, மதுரையில எப்படி சொக்கரு மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் நடக்கிறதுக்கு நம்ம இடையமேலூர்ல இருந்து வண்டி எடுத்து பார்க்க போறோமோ அதே மாதிரி இன்னைக்கு நடக்கிறதுக்கு கல்யாணமும் திருக்கல்யாணம். நீங்க ₹1 செலவு பண்ண வேண்டியது இல்லை. ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு கடைசி வரைக்கும் முருகனும் வள்ளியும் மாலை பார்த்த தொட்டிக்கு இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் நீங்க கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் எல்லா தோஷமும் நீங்கி 10 பொருத்தம் வந்து சேரும். அப்படி பப்புன் டான்ஸ பார்த்துட்டு எந்திரிச்சு போனீங்கடா ஆதினமிலகி ஐயனாருக்கு பொதுவா சொல்றேன், பகுத்தாலும் ஓடிடும். அதிகாரம் பூசி சொல்றேன், படிக்கு சிரிக்காத சிந்தி கண்டிப்பா இருந்து பார்க்கணும். குழவை போட்டு வாழ்த்திட்டு போகணும். என்ன பார்த்தா தாய்மார்களே, வாழ்த்திட்டு போனாதான் இந்த கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆன பெண்களுக்கு உடனே டைவர்ஸ் ஆகாது. முறிய மாதிரி அழகான குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். புத்திரஸ்தானம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டோம். இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு செய்யந்தன், தேனிசை தன்றன், புராண விளக்க உரையாடும் தென்னாட்டு கலைமகன் என்று போட்டப்படுகின்ற உங்கள் ஐமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை அருகாமையில் உள்ள கருவலூர் மாநகரம் எடுத்த எனது அன்பு தம்பி SEV வசீகரன் அவர்கள் இவர்களுடைய வேடன் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பாடும் வைந்தவன் செல்வி குயிலிசை கோகிலவாணி இசைக்குயில் தன் இனிய காரணத்தால் உங்கள் செவிகளை எல்லாம் புரித வைக்க வரும்
புராணங்களை தெள்ள தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய தமிழக உங்கள் ரசிகர் மனதில் நீங்க இடம்பெறக்கூடிய அன்பு சகோதரி நமது புதுகையைச் சேர்ந்த நமது RS தேன்மொழி அவர்கள் இவர்கள் இடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காட்டுகிறார். இல்லை அவருக்கென்று பாட்டா நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய இசை பெறுகிறார். நாடகான போர் முரசு இசை சொருபமணி நாட்டு நடைமுறை கருத்துக்களையும் புராணங்களையும் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லக்கூடிய வானொலியில கேட்டிருப்பீங்க தென்கொச்சி சுவாமிநாதன். அதே மாதிரி ஒவ்வொரு மேடையிலும் ஒரு பழமொழி சொல்லக்கூடிய நமது மேலூர் அருகாமையில் உள்ள செம்பிடிப்பட்டி மாநகர் என்றெடுத்த அன்பு மாப்பிள்ளை எஸ் ஜெய பார்த்திபன் அவர்கள் இவர்களுடைய நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக்கொண்டார். இந்த நாடகத்துல முக்கிய கதாபாத்திரமே அவர் தான் நம்பிராஜன். 30 வருஷமா நாடக உலகத்துக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு 15 வருஷத்துக்கு இடைவெளிக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நம்பிராஜன் வரப்போறார். எப்படியும் கூட்டத்தை கலப்பிடுவார் நினைக்கிறேன். டீ கடை வியாபாரம் ஓடும். நம்பிராஜன் இன்னைக்கு சகஜோதியா ஓடும். ஆமா இன்னைக்கு நிறைய கூட தண்ணி கூட குடிச்சிருப்பாரு. 1 லிட்டருக்கு 80 லிட்டர் தண்ணியை கலக்காரு. உங்கள் வீட்டு பிள்ளை அருமையாக வசனங்களை பேசக்கூடிய அருமையாக உங்கள் செவிகளுடன் பாடக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய யூடியூப் மூலமாகவும் இந்த கலைக்கு நானும் அடிமை என்று சொல்லக்கூடிய நமது மாயகுளம் மாதவன் அவர்கள் மாயகுளம் கண்டெடுத்த மாதவன் அவர்கள் இவர்களுடைய நம்பி மன்னனாக தோன்றி உங்கள் அன்பை பெற என்ன ஒரு கூத்துனா நம்பிராசனை ஏன் போடுறாங்கல்ல வர்றவங்க 2 பாட்டை பாடிட்டு பப்புனையும் மகளையும் கூப்பிடணும். இவன் வர்ற நம்பிராஜன் அடிச்சு கட்டிங்க போட்டுட்டு 45 பாட்டை பாடி கொண்டுறேன். கயத்தை கட்டி இழுக்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் பரவாயில்லனே முந்தா நாள் செம்மனி மாறி நம்பிராஜன் நம்பிராஜனுக்கு நந்துட்டாரு. தொண்டை பிடிச்சுக்கிடுச்சு சொன்ன இங்க வா மாப்பிள்ள நான் எப்பவும் 5:30 பாடுவேன். இப்ப தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னா நான் உள்ள போய் சோடா இருக்கு இடத்து குடிச்சிட்டு வாங்க. சரி இவன் நாடகம் ஆரம்பிக்கிற அந்த பிள்ளை டான்ஸுக்கார பிள்ளைக்கு ஒண்ணுக்கு நெருக்க அப்புறம் மேக்கப் போட்டுட்டு வெளியில போக முடியல. நான் என்ன சொன்னேன் வெளியில போகாதமா அதிகாரம் பூச்சிட்டு போகக்கூடாது. பேய் அது வார்த்தை வச்சுட்டு வரும். காளியை சாணிடுவாங்க. ஆமா காளி பாட்டில் ஒண்ணு வச்சுட்டு வந்திருக்கேன். அதுல போய் அடிச்சு மூடி வச்சுட்டு வந்துருக்கேன். சரி இந்த பிள்ளை அடிச்சு நிறைய முடத்தெல்லாம் அடிச்சு வெளியில வைக்காம கிரேடுலயே வச்சுட்டு வந்து ஐயா இவன் நம்பிராஜன் போட்டவர் சோடாவை எடுத்து குடிக்காம அந்த புள்ள இருந்ததை எடுத்து ரஜினிகாந்த் சேல் பண்றாராம். சுண்டி விட்டுட்டு ஒரு பாட்டில் மோசனத்தை அடிச்சுட்டு என்கிட்ட வந்து கேட்கிறார் என்ன ஏ ஜென்மராஜ் நம்ம ஏரியா பூரா உப்பு சோடாவா இருக்காரு. நான் சோடாவே மறந்துடுவாருங்க. அதனால நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக இருக்கக்கூடிய ஆர்மோனிய சக்கரவர்த்தி ஆர்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி பல ராஜ நடிகர்களை உருவாக்கி பல நகைச்சுவை நடிகர்களை உருவாக்கிய தமிழகம் வந்து பவனி வந்து கொடிகட்டி பறந்த திரியழகம் நாரதர் உலகத்தின் விடிவெளி என்று போட்டப்பட்ட TM பாலமுருகன் அவர்களின் கூட பிறந்த தம்பியும் ஆகிய அன்பு அண்ணன் திரியழகத்தை சேர்ந்த TM கல்யாண சுந்தரம் அவர்கள் இவர்களின் அனுமதியும் ஆட்டைப்பார்.
பெண்கள்லாம் கை தட்டுனா உடம்புல நரம்புகள் வேலை செய்யும், சுகர் வராது. நல்லா கும்மி அடிக்கிறீங்கல்ல, அது மாதிரி கை தட்டுங்க. நன்றி. அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடியடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரையை வைத்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய அன்பு அண்ணன் தலைவர் டிவி ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியன் நமது பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பண்ணன் வேளாங்கண்ணி அவர்களின் அன்பு புதல்வருமாகிய நமது திருப்பவனம் அருகாமையில் உள்ள மடப்புறம் அன்பு காளி தெய்வம் உருவாகியுள்ள மடப்புறத்தை சேர்ந்த அன்பு தம்பி டேனியல் அவர்கள் இவர்கள் வரையில் மிருதங்கள் தொப்பி நான் சமையலாம்.
கொஞ்சமா இருக்கணும். நன்றி. கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. இந்த மனுஷன் பிறந்தான் இடையமேலூர்ல வீட்டுல திண்ட கம்மாக்கரையில பயணம் இருக்க கூடாது. சாதனை பண்ண கத்துக்கணும். மிருகத்துக்கு இணையாக படவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் ரெண்டுக்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி ஆண்டழகன் போட்டியில் கடைசி பரிசை பெற்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் எனது அப்படி நமது அருள்மொழி அவர்கள் இவர்களுடைய படவாத்தியத்தை சிக்க காத்து உன்னை பார்த்துட்டா அண்ணன் காக்கா கூட செத்தாடா. அந்த காக்காவா? குஞ்சாமணி மாதிரியே இருக்கா. நன்றி நன்றி. வாத்தியத்திற்கு கைதட்டிய அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி உங்கள் ஐவா நட்சத்திரம் நமது கிராதிரியை சேர்ந்த அன்பண்ணன் வி ராஜேந்திரன் அவர்கள் இவர்களுடைய சீச்சா மதுரையில கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். என்ன வேலை? வெங்காய குடம் இல்ல. வெங்காய குடம் இல்ல. ட்ரைசைக்கிள் அடிக்கிறவங்க அருமையான வாத்தியம்யா. நன்றி நன்றி நன்றி. ஏண்டா இசையால் மசக வசமாதான் இதயம் இருந்தேன்.
எவ்வளவு பெரிய நடிகர்களை போட்டாலும் எம்எம் மாரியப்பா, டிஆர் மகாலிங்கம், அரிச்சூர் வள்ளியப்பாப்பா எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் மேடையில் இருந்தாலும் இசைக்கலைஞர்கள் நல்லா இருந்தா தான் நடிகர் பேர் எடுக்க முடியும். இந்த நடிகர்லாம் பேர் எடுக்கணும்னா யார் நல்லா இருக்கணும்? முனீஸ்வரன் நல்லா இருக்கணும். ஆமா, அவன் தண்ணியை போட்டு அதில் உட்காந்துட்டா நாங்க கூவி ஆயிடுவோம். ஆமா, அதனால தயவு செய்து நீங்க தான் எங்களுக்கு விடிய வரைக்கும் பிடிச்ச மாதிரி. ஆமா, பேர் சொல்லையில போடு, எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லணுமா? உன் பேர் ஆகிய கேட்டது நம்ம ஐட்டம் சொல்லியா? நம்ம ஐட்டமா? ஆமா, நம்ம ஐட்டம் இல்ல, ஏன் ஐட்டம்? நம்ம ஐட்டம் சென்னை எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ணி அந்த மாதிரி 21ஆம் தேதி கூட்டிட்டு போவோம். பாப்போம். அது நாரதில் போட்டாயா? நாரதில் ஓம் போட்டாங்க. நாட்டிய ஒய்யாதி, நடன சிங்காதி, துப்பாக்கி தொடரா, நாட்டிய பியூட்டி, நீங்கள் நடன மங்கை, நீங்கள் அவர்களுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற குமுள் பேபி, அமுல் பேபி, உங்கள் ஐவா நட்சத்திரம் நமது சென்னையை சேர்ந்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது எஸ் பிரித்திகா அவர்கள் இவர்களிடையில் தான் சென்றார். பெண் என்றால் 11 பேர் 15 பேர் இந்த நாடகத்துக்கு வந்தாலும் இந்த 2 பெண் இல்லாட்ட நாங்க சம்பளம் வாங்க முடியாது. 5000 பேர் நாடகம் பார்க்கட்டும், இந்த 500 பெண்கள் நீங்க நாடகம் பார்த்தா இந்த சகை நடக்கும். புதுசா ஒரு வீடு கட்டி குத்து விளக்கு ஏத்துறான்னு சொல்லி இந்த அண்டங்காட்டாக கூப்பிடுவாங்க, பொம்பளை பிள்ளையத்தான் கூப்பிடுவாங்க. பெண்களும் பாபாவும் ஒரு தெய்வம்னு சொல்றாங்க. பெண்கள் இந்நாட்டின் கண்கள். என்ன ஒண்ணுன்னா கிளம்பிட்டு வரேன். யார் விட்டு விழுந்தா? ஒரு குடும்பத்துல பெத்த தாய் இறந்துட்டா என்ன போயிடும்? அறுசுவை உணவு சாப்பாடு போயிடும். ஆனா கட்டிய மனைவி இறந்துட்டான்னு வைங்க, சகலமும் போயிடும். இடையில ரோட்ல அம்மா ஐயான்னு தெரிய வேண்டியது. அப்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காலையில குளிச்சு எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு முதல்ல யார வணங்கணும்? எந்த தெய்வத்துக்கும் போக வேண்டியதில்லை. குளிச்சுட்டு முதல்ல பெத்த தாயும் தகப்பனையும் வளம் வந்து வணங்கிட்டீங்கன்னா நீங்க அத்தனை தெய்வத்துக்கு போனதுக்கு சமம். தீபாவளிக்கு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நாட்டுக்கோழி கறியும் கொண்டாட்டி புருஷனை அடிச்சு திங்கிறாங்க. பெத்த தாய்க்கு பழைய வெட்டி வெங்காயத்தை உரிச்சு திண்ணையில ஓட்டுறாங்க. எவன்டா வழங்குவேன்? தீபாவளிக்கு ஐயா 20,000 ரூபாய்க்கு சரவணாசுவரில் பட்டு சேலை கொண்டாட்டிக்கு பெத்த தாய்க்கு 150 ரூபாய்க்கு கோட பாக்கு சேலை எடுத்துப்பாங்க. இடையமேலூர்ல 4 மாடி வீடு கட்டுமா, வீடு கட்டி அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்னை இல்லம். ஆனா அவர் அம்மா இருப்பது முதியோர் இல்லம். உயிரோட இருக்கையில 15 ரூபாய்க்கு பணியாரம் வாங்கி தர மாட்டேன். செத்த முன்னாடி சிவகாசியில போய் 20,000 ரூபாய்க்கு வேட்டு விடுவேன். ஏன் முண்டை அந்த 20,000 ரூபாய் உயிரோட இருக்கையில பெத்த தாய் கொடுத்திருந்தா இன்னும் ஒரு 10 வருஷம் உயிரோட இருந்துக்குமே. அப்ப எவ்வளவு மரியாதையா இந்த நாடக உலகத்துக்கு வந்து 30 வருஷம் ஆச்சுறேன். நான் பெண்களை உயர்த்தி பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன் காரணம் தெரியுமா? பெண் இல்லாத வீடு பெரும் பேய் வாழ் சுடுகாடு இருக்கேன். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி போறவெல்லாம் கை தூக்குங்க. என்ன பார்த்தா ராசாத்திய நீ என்ன தூக்குற? அந்த தூக்கிடுச்சு. கோயில் கும்பிட போன ஆதிபராசக்திக்கு உன் பொழப்பு ஸ்டேட்டஸ்ல வந்துருச்சு. என்னது? பேஸ்புக்ல அனுப்பிட்டேன். என்ன பாரு? புருஷங்கார 4,000 ரூபாய் பஸ்ஸுக்கு வரி கொடுத்து கோயிலுக்கு அனுப்புனா மேல்மருவத்தூர் போயிட்டு வீடு திரும்பணுமா இல்லையா? நீ என்ன மயத்துக்கு டூர் போடுற? மெரினா பீச், பாண்டிச்சேரி, இதுல டிரைவர் பக்கத்துல ஒரு கும்பல் ஆடி இருக்காரு. எப்படி? அப்ப அந்த கோயிலுக்கு போச்சா எங்க சூட்டிக்கு போச்சா? இந்த சேலையை விலக்கி விட்டு இந்த தொப்புள் தெரியுற மாதிரி டிரைவர் கிட்ட அத்தாடி மழை எப்படி அவை கூப்பிட்டா ஓடி வருவா? டிரைவர் இந்த மருந்தை பார்த்துட்டு 250 ஓட்டுறேன்.
பாட்டு என்ன பாட்டு? டிரைவர் நான் டிரைவர் நம்ம வண்டி டிரைவர் ஆறுல போனால டிரைவர் எந்திரிச்சு ஆடுறேன் ஐயா வண்டி ஓட்ட ஆளுல வண்டி வெட்டு கிடக்குள்ள வாங்கி உட்கார் 15 ஒப்பளையாளுக்கு கை கால் முடிச்சா போச்சா ஆதினமிளகு ஐயனாருக்கு திருவிழா அங்க போயிட்டு வந்த பாதம் நம்ம வீட்டுல வரணும். பாண்டிச்சேரியில ஒரு பொம்பளை இறங்கி ஓடுது. எப்படி என் புரிச்ச தமிழ்நாட்டு சரக்கு சாப்பிட மாட்டேன், பாண்டிச்சேரி சரக்கு தான் சாப்பிடுவேன். வேணாத்தே அப்படி செய்யக்கூடாது. கோயிலுக்குன்னா கோயிலுக்கு மட்டுமே போயிட்டு வரணும். இன்னும் ஒருத்தவங்களை கெடுக்கிறாங்களே. ஆமா, இந்த ஊருக்கு லோனு அந்த சிரிப்பு ஆசீர்வாத லோன் ஒண்ணு, எல்என்டி லோன் ஒண்ணு, இன்னொன்னு விடிவெள்ளி லோன் ஒண்ணு. கொலையா கொண்டுட்டாங்களே உங்களை. விடிவெள்ளி லோன் எனக்கு பேர் வச்சேன். விடியறதுக்கு முன்னாடி விடிவெள்ளி வளைக்க முன்னாடி வீட்டு வாசல்ல படுத்து கிடப்பேன். ஆசீர்வாதம் எடுத்து வச்சேன். எதுக்கு ஆசீர்வாதம் வச்சேன்? லோடு வாங்க தொட்டிக்கு புருஷனு பொண்டாட்டி அந்த மேனேஜர் அப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. வாங்க சார், வீட்டுக்கு வாங்க, பூஸ்ட் சாப்பிடுங்க சார், இட்லி அடிக்கவா, சப்பாத்தி உடவா, 2 லட்சம் ரூபாய் லோன் வருதான். ஆனா லோனை வாங்கிட்டு மேனேஜர் இங்க ஆசீர்வாதம் கொடுங்க. சரி ஒன்னாச்சு பொண்டாட்டி புருஷனு லோனை கத்துக்கலாம். இந்த லோன் வாங்குறதுக்குன்னு லோன் வாங்குற நாளைக்கு இடைமேல இருந்து ஒரு குழு போகும். எப்படி இதுல குழு தலைவி குழு தலைவி பட்டு சேலை. இந்த குரூப் சேலை ஊரா குழு போற லோன் வாங்குறவங்க 4 மணிக்கு எந்திரிச்சுவாங்க. புருஷன் பொண்டாட்டி எந்திரிச்சு புருஷன் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அடியா குளிடி. 1 மாசமா குளிச்சுக்க மாட்டேன். அன்னைக்கு தான் சிந்தா சோப் போட்டு குளிப்பேன். குளிச்சுட்டு புது வேட்டி புது சட்டை பொண்டாட்டி வாட்சிலாம் மாட்டி ஆஹா என்னடி இன்னைக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு. லோன் வருதுல, லோன் 2 லட்சம் ரூபாய் வருதுல. சரி சரி வாங்க வாங்க அப்படின்னு போய் இவங்க குரூப்லாம் போய் பேங்க்ல போய் 45-50 கையெழுத்த போடுவாங்க. போட்டுட்டு லோனை வாங்கிட்டு இந்த குரூப் பூரா வீட்டுக்கு வந்துடும். இந்த குழு தலைவியும் புருஷனும் டவுனுக்குள்ள போய்வாங்க. அப்பா போய் அடியே இன்னொரு 4 சேலை எடுத்துக்க, ஒரே சேலையை ஊட்டிக்கிட்டு இருக்க. இவன் உடனே கொண்டாட்டி போய் 4 ராமராஜ் சட்டை எடுத்துக்கங்க. ஊரா காசு 2 லட்சம் எப்படி போகுது. போயிட்டு எங்க பிள்ளைய கறி சாப்பிடாம 1 மாசமா கிடக்குங்க. 2 கிலோ ஆட்டுக்கறி, 2 கிலோ கோழிக்கறி எடுங்க. 2 கிலோ எடுப்பாங்க. எடுத்துட்டு அங்கனே நிப்ப மண்டையை சொல்லிடுவேன். இன்னும் வெறும் கறியை மட்டும் எப்படி சாப்பிடுறது? அப்ப பிய தின்னு அவன் கேட்பாங்க. ஏன் மண்டையை தெரிஞ்சிட்டு ஏன் சொல்லிட போய் வீசாத சரக்கா பக்காடி லெமன் ஒண்ணு வாங்கி. அப்ப அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஓல்டு மங்கு ஓல்டு சீப் இங்க 2 லட்சம் ரூபாய் துள்ளுது இல்லையா? ஆமா, தான் வந்து வாங்கிட்டு வந்து இந்த வீடே அனல் பறக்க 1 மாசம். சப்பாத்தி இட்லி அப்பா 1 மாசம் இந்த 2 லட்சம் ரூபாய் ஜோலியை குடிச்சுவாங்க. 1ஆம் தேதி வந்த உடனே இந்த பொம்பளையாளர் குழு தலைவி 4 மணிக்கு எந்திரிச்சு சாரியை கரைச்சு முத்தம் தொழிக்கலாம்னு வெளிப்படி கதவை திறக்கும்ல. இந்த விடிவெள்ளி லோன் காரை படுத்து கிடப்பேன். தம்பி நீ யார் பாங்க யாரா லோனி அத்துப்புடுங்க கேட்டாங்க. லோன் வாங்கல யாருக்கு கேட்கல 45 கையெழுத்து போட்ட மூக்க கவத்துன்னு அத்துக்குவேன். தேதி ஒன்னாச்சு லோனை கட்டி லூசு புண்டா. அப்ப சரி ஈரம் தட்டும். கடை வாங்குறது தப்பு. தாய்மார்கள் நல்லா கேளுங்க, கடை கொடுக்கறதும் தப்பு. லோன் வாங்க வேணாம் சொல்லல. நம்ம வீட்டுக்காரு எவ்வளவு உழைக்கிறாரு, மாசம் எவ்வளவு வருமானம் வருது, 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாரா, 1000 ரூபாய்க்கு லோனை போடுங்க. வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காரா, பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கா, ஒரு போன் பண்ணி கேட்டுட்டு எவ்வளவு உங்க மாசம் சம்பளம், அதுக்கு தக்கன லோன் போடுங்க. என் பொண்டாட்டியும் லோன் போட்டுருக்கா. என் பொண்டாட்டி மேல் ஒரு ஆதிபராசக்தி போய் புட்டாடி கலந்து போயிட்டா கிடக்கா. அப்ப இந்த விரலுக்கு தக்கன வீட்டுல இருக்க ரொம்ப வீங்கிச்சுதான் தொங்கிடும். அதனால தயவு செய்து யாரும் அரசாங்கத்திட்ட கடப்படாதீங்க சொல்லிக்கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டு உங்களை மகிழ்ச்சிகளில் ஆழ்த்துக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், கவுதி அருகாமையில் உள்ள சம்பகுளத்தை சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்புல் மற்றும் செய்தி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணே வெட்டிக்கார ஒரு பாட்டு பாட சொல்லி என்னை தூக்கி பாடுறீங்கல்ல. அம்மா அந்த ஹோட்டலே சாப்பிட்டு அது செந்தூரா ஹோட்டல் தெரியும். எனக்கு ஒரு பேரை சொல்லியிருக்கேன், தூக்கி பாருங்க. சரி சரி சரி. என்னடா ஒருத்தன் 2 பேரும் என்னப்பா உயர்த்தி பாருங்க. அப்படி சொல்றியா? அம்மா மேலூர் வந்து உள்ள வந்த நம்ம பைபாஸ்ல வராம கொலையை அத்துட்டாங்க.
பாட்டு பாருங்க. பாட்டு பாடணுமா? சொல்லு. என்னைக்கு பாடணும்? இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பாடுறா. ஒரு மாதம் கழிச்சு போடுவோம். சரி, பழைய பாட்டா புது பாடாமா? பழைய பாட்டு. இந்த பாடிடுவோம். எரிக்கிறத பாதிக்கிறத நீ கைதட்டு. உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? நீ கைதட்டுற வந்து மாரடிச்சுட்டு வாக்கரிசி போட்டுக்கிறோம். எப்படி பாட்டு நல்லா இருந்துச்சாப்பா? சூப்பர் பாட்டியா? நல்லா சிரிக்க சிரிச்சாதான் உடம்புல நோய் வர. நல்லா கேட்டுக்கங்க அந்த தாய்மார்கள், நீங்க சிரிக்கிறீங்க. மனிதனுக்கு பிறப்பு என்பது பொய்யுங்க, இறப்பு தான் மெய். முதல் சனிக்கிழமை நான் போனா மறு சனிக்கிழமை கையை தட்டிட்டு நீ வந்துருவ. முஞ்சா கட்டி விட்டுருங்க. அடுத்த சனிக்கிழமை அருள்மொழி வந்துருவேன். அடுத்த சனிக்கிழமை முனீஸ்வரர் ஆபரேட் வந்துருவேன். எல்லாம் உண்மை சிரிக்காதீங்க. எல்லாத்துக்கும் இறப்பு. பிறக்கையிலே தலையில பிரம்ம எழுதிருவேன். இன்னைக்கு உனக்கு செத்துருவ. நைட்டு படுத்து கிடந்து எந்திரிச்சாதே உறுதி. உண்மை தானே? அப்ப அந்த பாட்டுல உள்ள கருத்து கேட்டீங்களா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. என்னங்க அர்த்தம்? வீடு வரை இறந்த அன்னைக்கு சொந்த பந்தவங்களாம் வருவாங்க. வீடு வரை உறவு. வீதி வரை மனைவி. கொல்லி கூட உடைக்க தொட்டிக்கு மனைவி வருவா. ஒரு வாரம் கழிச்சு ஆட்டுக்கறி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. காடு வரை பிள்ளை. மொட்டை ஓடுறதுக்கு வருவேன். மொட்டை ஓட்டு வரமாட்டானே. எங்க அப்பா பணத்தை தோட்டுங்க. எதுக்கு? மோதிரத்தோட பார்த்துச்சுட்டாங்களா? மோதிரம் வந்தா பாப்பே விரல வெட்டிடுவாங்க. கடைசி வரை யார்? அருணாக்குடி கயிறை கூட அத்துக்கிட்டு விட்டுருவேன். அதுக்கெல்லாம் கட்டிங்க போட்டுட்டு நம்ம ஆளு வேலூர்ல அழைச்சு 10 தென்னந்தோப்பு 500 கோடி பணம் இருக்கு. செத்தனைக்கு 500 கோடி மசுராடா வரும், மாந்தோப்பா வரும். மன்னனே ஜெயிக்கும், மனுஷன் ஜெயிக்க முடியும். அப்ப என்ன செய்யணும்? மனிதன் வாழ தொட்டிக்கு போட்டியோட வாழுங்க, பொறாமையோட வாழ வேண்டாம். தான் வாழ பிறரை கெடுக்காதீர்கள். உங்களால அடுத்தவருக்கு 2000 ரூபாய் கொடுத்து உதவ முடியல, உதவி பண்ணாட்டாலும் உபத்திரியம் பண்ணாம வாழ்ந்தாலே மிகப்பெரிய காரியம் என்று சொல்லிக்கொண்டு, இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படின்னு யாரை சொல்ல தெரியுமா? இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியா உள்ள இளைஞர்கள் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று அமெரிக்காவை அதிர வைத்த ஏவுகணை நாயகன் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்கரும்பில் படுத்து தூக்கிக் கொண்டிருக்காரே டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உலகத்தில் மறக்க முடியாத ஒரு மாநிலம். கை தட்டுறது பெருசு இல்லைங்க. நீங்க விவசாயம் பார்த்தாலும் சரி, பைனான்ஸ் பண்ணாலும் சரி, கடை வச்சிருந்தாலும் சரி, நீங்க என்ன தொழில் பார்த்தாலும் நம்ம வழிகாட்டாலும் இளைய சமுதாயங்களை படிக்க வைங்கள் என்று சொல்லிக்கொண்டு, உலகத்தில் அறியாத செல்வம் கல்வி செல்வம் தான், கல்வி செல்வம் தான் சொல்லிக்கொண்டு, இந்த நாடகத்தில் அருமையான முறையில் இந்த வேலையை அலங்கரித்து, இந்த கிராமத்தையும் அலங்கரித்து தெல்ல தெளிவாக ஒளிபரிக்க அமைத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது முனீஸ்வரன் சவுத் சர்வீஸ் உரிமையாளர் நாச்சியப்பன் இருப்பிடம் இணைய வேண்டும். நல்லபடியாக கலையரங்கம் சொல்லவே வேண்டியதில்லை. நடிகர்களுக்கு ஏற்றார் போல் அருமையான வசதியுடன் கலையரங்கம் அமைத்து இடையமூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகத்துடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞரும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய ஆரம்ப காலத்திலிருந்து இந்த வட்டாரத்தில் அறிமுகப்படுத்தியது எனது அன்பண்ணன் மலைச்சாமி தான். நமது நிறைய ஊரு, ஆமா, எல்லா ஊருமே அண்ணன் தான் இந்த ஏரியாவில் அறிமுகப்படுத்துறாரு. மரியாதைக்குரிய நமது MK மலைச்சாமி ராஜ நடிகர், நமது சிவகங்கை மாவட்ட சவர்சி TT சங்கரநாத சுவாமிகள் நாடக நடிகர் சங்க கணக்கர் ஆகிய அன்பண்ணன் மலைச்சாமி அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய சங்கரநாத சுவாமிகள் எந்த நாடகம் பார்த்தாலும் சரி, சத்யவான் சாவித்திரி, பவளக்குழி, தூக்கி, நந்தனார், பக்தமகேஸ்வரி, பக்த பிரகலதா, பக்த மார்க்கண்டையன், ஹரிச்சந்திர மயான, வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுபோக சங்கரநாத சுவாமிகள் எளிதாம புது நாடகங்கள் வந்திருக்கு. மகமாயி, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு,
முத்தாரமான், மதுரை பாண்டி, எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பண்ணன் மலைசாமி நாடுகள் சிறந்த நடிகளை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் சொல்லிக்கொண்டு சாப்பாடு சூப்பர் சாப்பாடு. அந்த செந்தூரான் ஹோட்டலா ஆமா, மீன் சாப்பாடு, மீன் 2 கூட்டு, மற்றபடி ஆம்புலேட்டு, பொம்பளை வேட்டு, பொம்பளை வேட்டு புல்பாயிரா. ஆமா, உணவளித்த நமது செந்தூரான் ஓட்டாளர் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற சப்ளையாளருக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் இடையமேலூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். ஆமா, விடிய வரைக்கும் எங்கள் நாடகத்தை பொறுமையுடன் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டோம். அனைவரும் வருக வருக என வரவேற்கும் நமது கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இடையமேலூர் சார்பாக வருக வருக என வரவேற்று எங்கள் கூட்டம் நம்ம கூடியிருக்கு, கூட்டு பார்க்க வந்திருக்கு. எங்களையும் பார்த்திருக்கு, அனைவருமே பார்த்திருக்கு. நாடகமும் சண்முகராஜன் அவர்கள் சண்முகராஜா பப்புராஜ் எடுத்துக் கொண்டிருக்கும் நிறைய பேர் அனுப்பித்து சம்பாகுளம் சண்முகராஜ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பார். அன்பு அண்ணன் அவர்கள் நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் சொல்வதற்காக என்னை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பளித்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா, அன்பளிப்பு கொடுங்க. ஏதோ சங்கர முங்கியில வீட்டை கட்டிட்டேன், பாத்ரூம் கட்ட காசு இல்லை, சிமெண்ட் விலை 400 ரூபாய், 450 தான் சொல்றேன். நம்பிதான் வந்திருக்கேன், பொம்பளை விலையெல்லாம் பழைய பொழிச்சுட்டா கொடுங்க. நன்றி 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 கலந்த வணக்கம். சரி.